இப்போ வடமாநிலத்திலிருந்து இங்க வரலாம், ஆனா தொழிலாளர்கள் வரலாம், முதலாளிகள் வரக்கூடாது. அப்படி இருக்கா? இல்ல இப்போ உலகமயமாக்கலுக்கு பிறகு எல்லாருக்கும் எல்லாம் எங்க வேணாலும் போலான்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க தொடர்ந்து முதலாளிகளுக்கு எதிராக பேசுறீங்க. நாம் தமிழர் கட்சியினர் மாதிரியான சில பேர் வந்து தொழிலாளர்களுக்கு எதிராகவும் பேசுறாங்க. இப்போ இது வந்து தமிழக அரசியல்ல ஒரு குழப்பமான ஒரு சூழலை ஏற்படுத்தாதா? புலம்பெயர் தொழிலாளர்களா இருக்கட்டும், முதலாளிகளா கூட இருக்கட்டும். அப்போ இதை எப்படி கேட்டகரைஸ் பண்றது அப்படின்னு பார்க்கணும்னா என்ன சொல்றேன்னா, தொழிலாளியா வர்றவனுக்கு வாழ்வாதாரத்துக்காக வருகின்றான். ஒட்டுமொத்த குடும்பத்தோட வந்து அவனும் தனக்கு செல்வம் சேர்த்துக் கொள்ளக்கூடிய இடத்துல இல்ல, இங்க சொத்து சேர்க்கக்கூடிய இடத்துல இல்ல. குறைந்தபட்சம் தொழிலாளியை நம்ம பெட்டி கடையில பொருள் வாங்குறது நீங்க பார்க்க முடியும். நம்மளோட துணி கடையில, நம்ம மளிகை கடையில, நம்ம ஹோட்டல்ல புழங்குறத பார்க்க முடியும். அவன் சம்பாதிக்கக்கூடிய பணத்தினுடைய ஒரு விகிதத்தை எங்க செலவு பண்றான்? இதே சமூகத்துல செலவு பண்றான். அவனோட உழைப்பை வந்து யாருடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்படுகிறது? இந்த மண்ணினுடைய வளர்ச்சி நிறுவன கட்டமைப்புகளுக்காக பயன்படுது. இங்க சாலை போடுறான், பாலம் கட்டுறதுக்கு வேலை பார்க்கறான், மெட்ரோக்கு வேலை பார்க்கறான், பெரிய நிறுவனங்கள் வேலை பார்க்கறான், ஒரு வணிக கடைகள் இயங்குவதற்கான வேலைக்கு பார்க்கறான். அவங்களுடைய உழைப்புகள் எல்லாமே இந்த சமூகத்துடைய பொருளாதார வளர்ச்சியில ஏதோ ஒரு இடத்துல இந்த உழைப்பு வந்து பொருளாதார வளர்ச்சியாக மாற்றப்படுகிறது. சரிங்களா? அவர் உழைத்து ஈட்டக்கூடிய பொருள்ல ஒரு விகிதத்தை அவர் இங்க வந்து பயன்படுத்துறாரு, இங்க செலவு செய்யறாரு. அவருடைய சம்பாதிக்கிற ஒரு பணத்தை இங்க மறுபடியும் இங்கதான் செலவு செய்து இந்த பொருளாதாரத்தோட தான் அது வந்து நகருது. இப்ப முதலாளிகளாக வரக்கூடியவர்கள் அவர்கள் இங்க வந்து ஒரு தொழில் ஆதிக்கத்தை செய்யறாங்க. இப்ப நீங்க உதாரணமா ரியல் எஸ்டேட் ஸ்பேஸ்குள்ள எடுத்துட்டீங்கன்னா அதுல கூடிய பட்டியோ, பெயிண்டோ, எலக்ட்ரிக்கல் ஐட்டமோ, ஃபால் சீலிங் ஐட்டமோ, அல்லது ஃபர்னிச்சர் ஐட்டமோ, வுட்டன் ஐட்டமோ, வினீர்ஸோ, இப்படின்னு கேபிள் ஐட்டமோ, நீங்க கிளாஸோ, லேச்சஸோ, நீங்க இதுல என்ன பட்டியலும் எடுத்துக்கோங்க, செங்கலை தவிர மணலை தவிர அனைத்துமே மார்வாடிகளினுடைய மொத்த ஆதிக்கத்தின் கீழ் தான் இது. அப்ப அது என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து பிசினஸ் பண்றாம வேணாம்னு சொல்லல, அவர்களை தவிர யாரும் பிசினஸ் பண்ண முடியாத நிலையை உருவாக்குறாங்க. இதை நிறுவனங்களாக நடத்திய அனுபவத்தில் நான் அதை பேசுறேன். நிறுவனங்களாக நான் இருந்து பார்த்ததில் நான் வந்து பேசியிருக்கேன். ஒன்னும் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ்ல அவங்கள தாண்டி வேற யாரும் இயங்கவே முடியாது. ஒன்னுல ஒரு 2 வீலர் பைக்ல வந்து உங்களுக்கு பஞ்சர் ஆயிருச்சுன்னா நீங்க டியூப் டயரும் வாங்க போனீங்கன்னா அது யாரோட கடையா இருக்குன்னு பாருங்க. தமிழரோட கடை அங்க கிடையாது. அது என்ன ஆகுதுன்னா, அவங்கள தாண்டி வேற யாரும் பொருள் அங்க விற்க முடியாது. அவரோட விலை குறைப்பு தாண்டி நீங்க வந்து மற்றவங்களால விற்க முடியாது. ரிச் ஸ்ட்ரீட் போய்க்கோங்க, கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் அவங்கள தாண்டி யாரும் பண்ண முடியாது. என்னன்னா, அவங்களுக்குள்ள ஒரு கார்டல் இருக்கு, ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கு. அந்த ஒருங்கிணைப்புக்குள்ள என்ன பண்றாங்கன்னா, மார்க்கெட்டை மேனிபுலேட் பண்றாங்க. அது ஒரு ஆதிக்க அரசு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. நீங்க வந்து மார்வாடிகள் சொல்றீங்க, நீங்க தவிர பஞ்சாபிஸ் வர்றாங்க, இங்க பிசினஸ் பண்றவங்க இருக்காங்க, ஆந்திரால இருந்து வந்து பிசினஸ் பண்றவங்க இருக்காங்க, கேரளால இருந்து வர பிசினஸ் பண்றவங்க இருக்காங்க, பெங்கால்ல இருந்து வந்து பண்றாங்க. அவங்க எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு கார்டல் அமைச்சிட்டுலாம் பண்றது இல்லை. திஸ் கார்டல், திஸ் மாஃபியா. இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்கள்.